இன்னைக்கு காலையிலே மீன் கொண்டு வந்திருக்காங்க. என்ன மீன் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு முட்டி மீன்ல சின்ன சின்ன சைஸ்ல நெறைய வச்சிருந்தாங்க. கூடவே கண்ணங்குளி சால இருந்தது. அதுவும் சின்ன சைஸ் தான். இன்னைக்கு நான் கண்ணங்குளி சாலைய ஒரு ரூ. 100 வாங்கலான்னு சொல்லி வாங்கிட்டேன். நான் வரதுக்கு முன்னாடியே பூனைக்குட்டி அன்னை மீன் போட்டு குடுத்தத பார்த்து, அப்படியே புதருக்குள்ள போய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவும் காணாம ரோட்லயும் 2, 3 மீன் போட்டு குடுத்துருக்காங்க. சரியா? அப்புறம் ஆடி மாச காத்து இப்பவே பயங்கரமா அடிச்சிட்டு இருக்குது. வெளியில வந்தாலே பயங்கர காற்று. ரொம்ப சூப்பரா இருந்தது. எவ்வளோ வெயில் அடிச்சாலும் அந்த காத்துக்கு எதமா இருந்துச்சு. உங்க ஊர்லலாம் அந்த காத்து இருக்கான்னு சொல்லுங்க. சரியா? இப்பவே ஜன்னல் கதவெல்லாம் டப டபன்னு அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த அளவுக்கு காற்று. அப்புறம் வந்து அந்த கருப்பு பூனைக்கு காதுல யாரோ கடிச்சு விட்டுருக்காங்க. வேற எதுவும் பெரிய பூனையா என்னன்னு தெரியல. காதுல கொஞ்சம் பிஞ்சு இருந்தது. அவங்களுக்கும் ஒரு மீன குடுத்துட்டு அப்படியே நான் என்ன பண்ணியாச்சு, வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. கண்மணி ப்ரூனோவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. கொண்டு வந்த மீன அப்படியே நீங்களே பார்த்துருங்க. இவ்வளவும் ரூ. 100ங்க. ரூ. 100க்கு இவ்வளோ மீனும் கொள்ளாமான்னு சொல்லுங்க. இந்த மீன் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. மேலால ஒரு மெல்லிச தோல் இருக்கும். ஒரு சிலர் அத உரிச்சு தான் என்ன செய்வாங்க, குழம்பு வைப்பாங்க. நானும் முன்னாடி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எங்க அம்மா ஒரு நாள் பார்த்துட்டு, "இல்ல அப்படியெல்லாம் கழுவாத, மீன் டேஸ்ட்டே இருக்காது. நீ அந்த மாரி செய்யாத, சத்தெல்லாம் போயிரும்ன்னு" சொன்னதுனால நான் இந்த மாதிரி கழுவுறது இல்ல. ஒரு சிலர் தோல் எடுத்து இந்த மாரி தான் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். மேல ஒரு மெல்லிச தோல் தான் இருக்கும். அழகா உரிச்சு எடுக்கும்போது வந்துரும். நீங்க எந்த மாதிரி கழுவுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.